Hello students, welcome to Geetham Maths YouTube channel. இப்போ நம்ம 10th standard 3rd chapter pair of linear equations in two variablesல exercise 3.1ல second sum பார்க்க போறோம். On comparing the ratios a1 by a2, b1 by b2 and c1 by c2, find out whether the lines representing the following pairs of linear equations intersect at a point or parallel or coincident. இப்போ வந்து 3 இது கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸி. சம்மை பார்க்கும்போது தான் உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்போது அதில் எத்தனை வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்க? 2 வேரியபிள்ஸ் அண்ட் தென் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா? நம்ம வந்து சாதாரண லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி எழுதுவோம்? ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அதான் எழுதுவோம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து 2 ஈக்குவேஷன்ஸ்க்கு லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதுகிறோம். கோஎஃபிஷியன்ட்னா என்னது? இந்த நம்பர்ஸ் நியரஸ்ட் டு த வேரியபிள்ஸ். கோஎஃபிஷியன்ட்னா ஒன்றுமே கிடையாது, வேரியபிள்ஸ் பக்கத்தில் உள்ள நம்பர்ஸை தான் வித் சைனோட எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து a1 a2 b1 b2 c1 c2 எழுதிக்கிறோம். ஆனால் நம்ம கணக்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் intersect at a point அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன்ஸ் இருக்குது, 3 கண்டிஷன்ஸ், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2 அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து intersect at a point. ஓகேவா? அடுத்து அந்த 3மே ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். a1 by a2 b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து இந்த லீனியர் ஈக்குவேஷன் இஸ் கோயின்சிடென்ட். கோயின்சிடென்ட்னா எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து a1 by a2 b1 by b2 நாட் ஈக்குவல் டு c1 by c2 இருந்துச்சுன்னா தட் லைன் இஸ் த பேரலல். இதே இது வந்து இன்னொரு இது அடுத்த கணக்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கேட்பாங்க. யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா, அடுத்து நோ சொல்யூஷனான்னு கேட்பாங்க. இந்த பேரலல் லைன் இஸ் நோ சொல்யூஷன். இன்டர்செக்டிங் லைன்ஸ் வந்துச்சுன்னா இஸ் அ யூனிக் சொல்யூஷன். கோயின்சிடென்ட்னா மெனி மோர் சொல்யூஷன்ஸ், அவ்வளோதான். இதே இது வந்து 2 கணக்குக்குமே வருது. அதுக்கு மெயின் வந்து நம்ம என்ன எழுதணும்? கோஎஃபிஷியன்ட் வந்து எழுதணும். ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம்மில் வந்து கோஎஃபிஷியன்ட் எழுதுகிறோம். கோஎஃபிஷியன்ட்டில் வந்து என்ன எழுத போகிறோம்? ஃபஸ்ட்டு சம்மில் a1 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 5. அப்படி கீழே எழுதிக்கோங்க. அடுத்து வந்து a2 7, b1 -4 வித் சைன், b2 + 6. ப்ளஸ்ஸு வந்து போடணுன்னு அவசியம் கிடையாது, ஆனால் நீங்கள் போட்டாலும் ஒன்று போடாட்டாலும் ஒன்று. c1 வந்து 8, c2 வந்து -9. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுதுகிறோம் a1 by a2 என்ன வருது? 5/7. ஓகே. அடுத்து b1 by b2 -4/6. -4/6னா என்னது? -2/3. அடுத்து c1 by c2 8/-9. இப்போ எது ஈக்குவலாக இருக்குதா? எதுவுமே ஈக்குவலாக இல்லை. அப்புறம் என்னது? therefore a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2. ஈக்குவலாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? the line representing the intersect at a point. therefore the pair of equations கூட எழுதலாம். pair of linear equations intersect at a point. உனக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் எழுதுனா போதும். intersect at a point. இது செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 9x + 3y + 12 = 0, 18x + 6y + 24 = 0. இப்போ வந்து a1 வந்து என்னது? 9, a2 வந்து என்னது? 18, b1 வந்து என்னது? 3, b2 வந்து என்னது? 6, c1 வந்து என்னது? 12, c2 = 24. ஓகே. இப்போ இந்த இது வந்து என்ன எழுதுகிறோம்? a1 by a2 9/18 that's equal to 1/2, b1 by b2 1/2, 3/6 வருதா? போட்டே காமிச்சுக்கிறேன். 3/6 இதுவும் வந்து என்னது? 1/2. அடுத்து c1 by c2 12/24 இதுவும் என்ன வருது? 1/2. எல்லாமே ஈக்குவலாக வருது. எல்லாமே ஈக்குவல்னா என்னது? The pair of equations are coincident. a1
by A2 equal to B1 by B2 equal to C1 by C2. Therefore, the pair of equations are போட்டுக்கோங்க are coincident. அவ்வளோதான். EQNஸ்னா ஈக்குவேஷன்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அடுத்த சம் வந்து என்ன இருக்குது? தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6x minus 3y plus 10 equal to 0, 2x minus y plus 9 equal to 0. ஓகேவா? சரி, அடுத்த சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்லையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்? A1 A2 எல்லாமே எழுதும். A1 வந்து என்னது? சாரி, A1 வந்து என்னது? A1 வந்து 6, A2 வந்து 2, B1 வந்து -3, B2 வந்து -1, C1 வந்து 10, C2 வந்து 9. ஓகேவா? சரி, இப்போ A1 by A2 6 by 2 என்ன வருது? 3. B1 by B2 -3 by -1 equal to +3. Minus into minus plus. C1 by C2 equal to 10 by 9. இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இது மட்டும் என்ன ஆகுது? ஈக்குவலாக இருக்குது. A1 by A2 equal to B1 by B2. தேர்டு வந்து ஈக்குவல் இல்லை, அதனால் C1 by C2. அப்படின்னா என்ன வரும்? Therefore, the pair of lines are parallel. Therefore, the pair of equations are parallel. புரியுதாமா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம்.